திப்புக்கும் வெள்ளைக்காரனுக்கும் போர். அந்த போர்ல யாரெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவா போறாங்கன்னா உங்க தொண்டைமான் கூட இங்கிருந்து ஆட்கள் அனுப்புறாரு. அது மாதிரி சரபராஜ், ஆற்காட்டு நவாபு, ஹைதராபாத் நிஜாமு. அங்க கர்நாடகன்னும் போது கம்ப்ளீட்டா உடையார் ஃபேமிலி. அதுல ரமணி அம்மாள் அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் நீதான் எங்களுடைய ஆட்சியாளர்கள் அப்படின்னு எல்லாம் எழுதுறாங்க. இப்போ ஒன்று தர்மஸ்தலா அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல, இவங்களுடைய மூதாதையர் குமார ஹெக்கடே, விட்டல ஹெக்கடே எல்லாம் பிரிட்டிஷ்க்கு விரோதமா போராட்டம் பண்றாங்க. இப்போ வீரேந்திர ஹெக்கடே அவங்களுடைய முத்தாத்தா வெள்ளைக்காரனோட கை சேர்ந்துதான் அந்த தர்மஸ்தலாவை அவங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. அவன் ஒரு குலாமு. ஓகே, இவர் அப்பா பேரு என்ன? குமார. இவங்க தாத்தனுக்கு தாத்தன் குமார ஹெக்டே. இவங்க குமார ஹெக்கடே. அவரு பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டர். ஆமாமா, ஒரு ஆர்மியை 200 பேரை விட்டு அவனுக்கு வைக்கிறான். ஏவல் பிரிட்டிஷ் நாட்டை காட்டி கொடுத்த துரோகிகள். அதுல அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கர்நாடகா கெசட்லயே பேஜ் நம்பர் 66 அதுலயே இருக்கு. அப்போ இவங்க எல்லாம் காட்டி கொடுத்தவர்கள் அவங்களுக்கு பணம், புகழ், பேர் எல்லாமே கிடைச்சி போச்சு. ஆனா திப்புடைய பேரர்கள் எல்லாம் இப்போ கல்கட்டால ரிக்ஷா வைக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கிறாங்கன்றது. வீரனின் சந்ததியினர் ரிக்ஷா ஓட்டுகிறார்கள். கோழை துரோகியின் சந்ததியினர் சுகபோகமான மாடல்ஸ், பங்களோஸ், ஆட்சி அதிகாரம், எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர், இந்த மாதிரி வைரம், வைடூரியம், அரண்மனை. அந்த அரண்மனையே பிரெஞ்சு கட்டு கொடுத்த அரண்மனை தான் இது. திப்புவை தோற்கடித்த பிறகு இந்த பார்ப்பனிய பிராமண கூட்டங்கள் இது நாட்டை காட்டி கொடுத்து வெள்ளைக்காரனோட கை கோர்த்து நக்கி பிழைக்கிறார்கள். காட்டி கொடுக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. நஞ்சராஜ், தேவராஜ், கொடகு ராஜா, மங்களூர் ராஜா இவங்க எல்லாமே திப்புவை காட்டி கொடுத்தவங்க தான். ஆனா போன தேர்தலில் இந்த நஞ்ச கவுடா அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணாங்களே ஒரு 2 ராஜாக்கள் வச்சு, அது அவங்க தான். அவங்க எல்லாம் நாட்டை காட்டி கொடுத்தவங்க தான்.